வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ESP32 பேஸ்டு வாட்டர் மானிட்டரிங் சிஸ்டம் எப்படி பண்ணலாங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாக் டயக்ராம். ஸோ நம்மளோட பிளாக் டயக்ராமில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம்னா டிஓ பேராமீட்டர், டிசால்வ் ஆக்சிஜன், பிஹெச்சோட டேட்டா எடுக்கிறோம். அப்புறம் வந்து டெம்பரேச்சர் சென்சார் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார்லேருந்து டேட்டா எடுக்கிறோம். இதெல்லாம் வைஃபைமில் கனெக்ட் பண்ணிவிட்டு திங்ஸ் போர்டு க்ளவுடில் தான் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் கனெக்ஷன் இருக்கும். செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும். ஸோ நம்மள பழைய ஓல்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம டேட்டா வந்து திங்ஸ் போர்ட் க்ளவுடில் எப்படி ஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே சிமுலேட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? சிமுலேட்டரில் வந்து நம்ம இது பண்ணலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சர் டேட்டா இருக்குது, இதை நான் புஷ் பண்ணுறேன் வந்து. ஸோ டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ட்ரை டு கனெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நம்ம டிவைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து கனெக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா ஓகே கனெக்ட் திங்ஸ் போர்ட் க்ளவுடு. ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது இந்த டோக்கனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆன நம்மளோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா ஆரம்பிச்சிடும். இன்னும் வரல, அதை செக் பண்ணாங்க. ஏன் நம்ம இதில் பார்த்துக்கலாம் டிவைஸில் டேட்டா வரல. லாஸ்ட் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா வந்து புஷ் பண்ணல. ஏன் புஷ் பண்ணலன்னா இந்த டேட்டா லாஸ்ட் லெவலில். ஸோ எப்படி செக் பண்ணலாம் சொல்லிடுறேன். உங்கள் டேட்டா வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா டிவைஸில் போய் பாருங்கள். டிவைஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, மேன் ஆக்டிவ் வென்ச்சர். ஸோ இதான் என்னோட ஐடி. இந்த அட்ரஸ் தான் இங்கே போகணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அட்ரஸ் வேறு அட்ரஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மள்ட்ட என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே பேஸ் பண்ணாலே போதும். நான் பாருங்கள் இந்த அட்ரஸை நான் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே சரி கொடுத்தேன். ஓகே அதில் போய் எது பண்ண முடியாது. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் இதை கால் பண்ணிட்டேன். இந்த அட்ரஸ் ஜாயின் பண்ணோம். வேலை முடிஞ்சு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்த சிமுலேஷன் ஒர்க் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். டேஷ்போர்டில் ஸோ ஒன்ஸ் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் ஃபால்ஸில் இருக்குது. ஏன்னா இன்னும் அந்த கம்யூனிகேஷன் ஆகலை. ஒன்ஸ் நம்ம கம்யூனிகேஷன் ஆன் ஆனேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அந்த ஏபி ப்ரோட்டோக்காலில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஸோ இந்த டோக்கனுக்கு கம்ப்ளீட் பண்ணுது. கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரூ வந்துடும். ஸோ உடனே இங்கே வந்து நமக்கு டேட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. டெம்பரேச்சர் 24, 40, 0 பிஹெச் வேல்யூ. ஸோ நான் அந்த பிஹெச் வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணலாம். ஓகேங்களா? பிஹெச் வேல்யூ இப்போ 4, டெம்பரேச்சர் டேட்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் 40, இது 50. ஸோ ஒன்ஸ் நான் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்களா இங்கே டேட்டா எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம டேட்டா மட்டும் கிடையாது, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 1 வீக்கில் வந்து டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். கடைசி வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு டேட்டா நான் ஈஸியாக பார்க்க முடியும். இல்லை 2 ஹவர்ஸ் இருக்குது, இது அந்த 2 ஹவர்ஸ் வந்து ஜஸ்ட் 30 டேஸ் கொடுத்து ஜஸ்ட் அப்படியே கொடுத்தா போதும். பார்த்தீங்களா? ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டேட்டா வேணுமோ இதில் பார்த்துக்க முடியும் நம்மளால்.
7 days அப்படி கொடுத்தோம்னா ஸோ லாஸ்ட்டாக நான் பண்ணது எல்லா டேட்டாமே இதில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதில் பெனிஃபிட் என்னன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம டேட்டா வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ ரேஞ்சு ரிலேட்டிவ் ஸோ கரண்ட் எப்படி நான் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பிஹெச் வந்து எங்கே போனால் பிஹெச் ஆட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பிஹெச் ஆட் இங்கே வரது பிஹெச் வெளியே வந்துட்டு இருக்கு. சீரியஸ் அப்டேட் ஆகல. இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லி நம்ம இதை ஒரே டிவைஸில் கொண்டு வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிடலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்மளுக்கு எது வேணாலும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். பிஹெச்ல 0.8 0.4 போயிடுச்சு. இந்த கருவு பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வேணுமா இது ஆவரேஜ் இருக்குது. எந்த டேட்டா எனக்கு கிளிக் பண்ணலாம் பார்த்துக்கலாம். எல்லா டேட்டாமே எனக்கு வந்துட்டு இருக்காது. இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னா இப்போ ஸ்விம் மானிட்டரிங் நீங்கள் அக்வாரியம் எந்த அக்வாரியம் பண்ணலாம் அதில் என்ன இருக்கோ அது மூலமாக நம்ம ஈஸியாக அதை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன் நம்மளோட இந்த டேட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டோம். டிஓட டேட்டா வந்து நம்ம புஷ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ டிஓ வந்து நான் இந்த பிளானில் எப்படி இருக்குன்னா டிஓ மீட்டர் மூலமாக டிஓ மீட்டர்லேருந்து டேட்டாவை டேரெக்டாக டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறோம். ஸோ அனலாக் வெளியும் ஃபெச் பண்ண முடியும் நம்மளால். ஏன்னா ஏதாவது ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடைக்குதுன்னா சீரியல் டேட்டாவாக இருக்கட்டும் RS-232 RS-485 ஸோ எந்த ப்ரோட்டோக்கால் இருந்தாலும் டேட்டாவை நம்ம வந்து இதில் புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணிட்டு நம்மளோட ESP32லேருந்து நீங்கள் திங்ஸ் போகிறதுக்கு ஈஸியாக டேட்டா உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஸோ டேட்டா எந்த பாயிண்ட் ஆஃப் வந்தாலும் ESP32ங்கிறது டேட்டாவை புஷ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் டிவைஸில் போயிட்டு லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்டர்ஸில் எனக்கு எவ்ரி டைம் டேட்டா புஷ் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ நான் டிஓ டேட்டாவும் இதில் புஷ் பண்ணியிருக்கேன். பிஹெச்சும் புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ டேட்டாவும் இதில் எடுக்க முடியும் அதை மேப்பிங் பண்ணால். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வந்து ஈஸியாக வந்து அடுத்ததுக்கு இதுலேருந்து வேறு நம்ம என்ன ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். இதில் நம்ம நிறைய டேட்டா எடுக்க முடியும். இதில் நீங்கள் அலாரம் செட் பண்ணலாம், அலாரம் செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் அலாரம் வந்து எனக்கு 50 டெம்பரேச்சர் அலாரம் வேணும். ஹியூமிடிட்டி லோவர் பர்சன்ட் எனக்கு ஹியூமிடிட்டி வேணாம், ஹியூமிடிட்டி வந்து லோவர் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நம்ம லோவர் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே டேட்டா வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் திங்ஸ் போட பொறுத்த வரைக்கும். ஸோ அசெட் நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு. நான் ஒவ்வொன்றா நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் ஒவ்வொன்றா நெக்ஸ்ட்டு பண்ணுறேன். இதில் வந்து நிறைய க்ரெடென்ஷியல் பண்ணிக்கலாம். நம்ம கேட்வே இருந்தால் உங்களுக்கு கேட்வே அசைன் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டையும் நம்மளுக்கு தேவையான நிறைய மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் மானிட்டரிங் எங்கே இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா. டேட்டா எங்கே இருந்தாலும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுலேருந்து நீங்கள் சென்சரை ஆட் பண்ணுமா. ஸோ சென்சார் நேம் கூட புது சென்சாரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சென்சார் 2 போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10.40 10.43 வேல்யூ ஆட் பண்ணலாம். 79.22 45 லோ வேல்யூ 15 சொல்லிட்டு ட்ரை பண்ணினா ஸோ இப்போ வந்து டிவைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சென்சார் ஒன்று ஆட் பண்ணிட்டேன்.
சென்சார் பாருங்க இங்கே இன்ஆக்டிவ் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஏன் அங்கே டிஸ்பிளே ஆகலைன்னா, ஏன்னா இது வந்து நம்ம வந்து தனியாக நம்ம இதை மாற்றி பண்ணணும். இதை நம்ம அசைன் பண்ணணும். நீங்கள் அசைன் பண்ண வரைக்கும் இங்கே ஒர்க் ஆகாது. டேஷ்போர்டில் போயிட்டு நம்ம இதை அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட் சென்சார் என்ன பண்ணலாம், என்ட்ரி இருக்கு, இது ஒன்றுமே இருக்காது. அதை நம்ம அசைன் பண்ணாமல் இருக்கணும். டிஸ்கவுண்ட் சென்சார்ஸ் சென்சார் கீஸ் எதுவுமே இல்லை, ஃபில்டர் எதுவுமே இல்லை, டேட்டா சோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நமக்கு வராது. இதே டிவைஸ் போட்டிங்கன்னா பேஜ் இருக்கும், டெக்ஷன் கொடுத்துருங்க. சென்சார் அப்ளை பண்ணோம்னா டிவைஸ் பேஜ் அப்ளை கொடுத்தோன்னா ஓகே. அடுத்த வெளியே எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வேணும், ESP32 ஆர்டினோ இல்லைன்னா PLC, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக எதாவது வேணும் டவுட் தான் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ புரியலன்னா எனக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ எடுத்து பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.